ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். ඒතුව දෙවියන් වහන්සේ අපි හැම කෙනෙක්ටම ප්‍රේම කරනවා. அவர் நம்மை கைவிடவே மாட்டார். උන්වහන්සේ අපිව අත්හරින්නේ නැත. ஏனென்று சொன்னால் මන්දනම් நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். අපි උන්වහන්සේගේ දරුවන්ව සිටිනවා. நாங்கள் அவரை தேடுகிறபடினாலே අපි උන්වහන්සේව සොයන නිසා ஒரு நாள் நம்மை அவர் கைவிட மாட்டார். උන්වහන්සේ අපිව කිසි දිනක ලැජ්ජාවට පමුණවන්නේ எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் என்னை கைவிட ඔබ மாட்டார்? කී දෙනෙක් විශ්වාස කරනවද උන්වහන්සේ අපිව අත්හරින්නේ නැහැ? கொஞ்சம் பேருடைய கைகள் தான் உயர்கிறது. ටික දෙනෙක්ගේ අත් පමණයි එසුනේ. மரண தருவாயில் இருந்தாலும் கர்த்தர் கடந்து வந்து என்னை தூக்கி எடுப்பார். මරණ සෙවණේ සිටියක් ස්වාමීන් වහන්සේ ඇවිත් අපි උසුලා ගන්නවා. எத்தனையோ மரண சூழ்நிலைகளில் நான் கடந்து போயிருக்கிறேன். අපේ ජීවිතේ අපි මරණේ අභියස අපි ගමන් කර දෙවෙනවා. நான் அழைத்தவர் உண்மை உள்ளவர். නමුත් කැඳවු තනන් වහන්සේ විශ්වාස அவர் மரண பரியந்த நடத்துவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். වහන්සේ මරණයට මම නුඹ ගෙනියනවා කියා. அப்ப அவர் கைவிட மாட்டார். එසේනම් උන්වහන්සේ අපි අත්හරින්නේ නැහැ. ஏனென்றால் நாங்க செத்து போன ஒன்றுமே இல்லாத தெய்வத்தை ஆராதிக்கல. මොකද අපි මැරුණා වූ කිසිවක් නැති දෙවි කෙනෙක්ට නෙමෙයි නමස්කාර කරේ. உயிரோடு இருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். ජීවත්ව සිටිනා වූ ස්වර්ග බලධාරී දෙවිඳුන් අපි නමස්කාර කරනවා. அத்தனை கோடி தூதர்கள் இருந்தும் දූතයන් කෝටි ගණන් සිටියා. அத்தனை விதமான கேருபீன்கள் இருந்தும் එතරම් කෙරුම්වරුන් සිටියා. ஆனால் உங்களுடைய சத்தத்துக்கு அவர் இறங்கி வருகிறார். ඔබගේ ශබ්දය ඇසුරු සැනින් උන්වහන්සේ පැමිණෙනවා. அதுதான் நம்முடைய ஆண்டவர். එයයි අපගේ දෙවියන් වහන්සේ. எத்தனை கோடி தூதர்கள் இருக்கிறாங்க. කෝටි ගණන් දේව දූතයන් සිටිනවා. அவருடைய பிரசன்னம் அவ்வளவு மகிமையானது. උන්වහන්සේගේ අභිමුඛයේ තරම් මහිමාන්විතයි. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே அவர் வாசம் பண்ணுகிறார். කිසිවෙකු සිටින්න බැරි ආලෝකයේ වාසය කරන තැන யாருமே கிட்ட போக முடியாது. බලන්න කිසි කෙනෙක්ට ලං වන්නට බැහැ. ஆனா நீங்க அப்பா என்று சொல்லி கூப்பிடுகிற பொழுது, නමුත් ඔබ තාත්තේ කියලා අඬ ගන්න විට, என் ஆண்டவரே என்று கூப்பிடுகிற பொழுது, ඒසුදී කියලා අඬ ගස්සන විට, என் பக்கத்துல வந்திருந்து எனக்கு மருத்துவரை போல அமர்ந்திருக்கிறார். මාසෙ අපට වෛද්‍යවරුන්සේ ළඟ සිටිනවා. அப்படிப்பட்ட தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். එවැනි දෙවි කෙනෙක්ට අපි නමස්කාර කරනවා. அவர் உங்கள் மத்தியில தான் இருக்கிறார். උන්වහන්සේ අප මැදියේ සිටිනවා. எனக்கு எல்லாமே என் ஆண்டவர் ஒருவர் தான். මට නම් මේ සියලු දේම දෙවියන් වහන්සේ. உங்களுடைய அதிகாரத்தை நம்பாதீங்க. ඔබගේ බලය ඔබ විශ්වාස කරන්න. உங்களுடைய பணத்தை நம்பாதீங்க. ඔබගේ මුදල් මත ඔබ විශ්වාස කරන්න. மனிதர்களை நம்பாதீங்க. ඔබ මනුෂ්‍යයන්ව විශ්වාස කරන්න. இயேசு ஒருவரை மாத்திரம் நம்பிருங்க. යේසුස් වහන්සේව පමණක් ඔබ විශ්වාස කරන්න. பரலோகம் இல்லாம போகலாம், பரலோகம் இல்லாமல் போகலாம். ස්වර්ග රාජ්‍යය නැති වෙන්න පුළුවන්. அவருடைய கையின் கிரியையினால் சிருஷ்டிக்கப்பட்டவைகள் ஒளிந்து போகலாம். උන්වහන්සේගේ දෑතින් මැව්වා වූ මේ විශ්වයම නැති වෙන්න පුළුවන්. ஆனா இயேசு என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். නමුත් යේසුස් වහන්සේ සදා කාලම පවතිනවා. ஏனென்றால் அவரை கொண்டு சகலவற்றையும் உண்டாக்க முடியும். මොකද උන්වහන්සේ කරුණ කොටගෙන සියල්ල නිර්මාණය කරන්නට පුළුවන්. ஏனென்றால் அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். මොකද උන්වහන්සේ ජීවත් වෙමින් සිටිනවා. ஒரு நிமிஷம் எழுந்து நிற்போம் அந்த ஆண்டவர். අපි හැමෝම නැගිට සිටිමුද විනාඩියක්. உண்மையாக සැබවින්ම அவரை நோக்கி பார்த்து, අපි උන්වහන්සේ දෙස බලමින්, அவரை மாத்திரம் நோக்கி பார்த்து, උන්වහන්සේ පමණක් බලමින්, அவர் ஒருவரே. උන්වහන්සේ පමණයි. என் ஆசையெல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. අපගේ ආශාව ඔබ පමණයි. என் தேவையெல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. අපගේ අවශ්‍යතාවය ඔබ පමණයි. நான் உங்களை நம்பி வந்திருக்கிறேன். මම ඔබව විශ්වාස කරමින් ඇවිත් සිටිනවා. நான் வெறுமனே போக மாட்டேன். මම ඉස්සතින් යන්නේ නැහැ. நீங்க என்ன நான் ஆசீர்வதித்து அனுப்புவீங்க. ඔබ මාව ආශිර්වාද කරමින් මාව යවන්න යනවා. மனுஷனை பார்க்காதீங்க, ඔබ මනුෂ්‍යව බලන්න එපා. உங்களை ரட்சித்த ஆண்டவரை பாருங்க. ඔබව ගැලවගත් තරම් මාසෙ දෙස බලන්න. மனுஷர்களை நம்பாதீங்க, මනුෂ්‍යව විශ්වාස කරන්න உங்களை එපා. ரத்தத்தினால கழுவினவரை நம்புங்க. ඔබව ලේවලින් පවිත්‍ර කරපු තැනන් මාසෙ විශ්වාස කරන්න. அவருடைய ரத்தத்தினாலே முத்திரையிட்டு இருக்கிறார். උන්වහන්සේගේ ලේවලින් ඔබ මුද්‍රා කොට තිබෙනවා. ஒரு நிமிஷம் கண்களை மூடி, ඔබ විනාඩියක් ඇස් දෙක වහන්න. கண்களை மூடி, ඇස් දෙක වහන්න. அவருடைய பிரசன்னத்துக்குள்ள, උන්වහන්සේගේ අභිමුඛයට, அந்த பிரசன்னத்துல வாழுகிற ஒரு அனுபவம் எனக்கு தாங்க. ඒ අභිමුඛය තුළ ජීවත් වීමේ අත්දැකීමක් දෙන්න. ஆண்டவர் எத்தனையோ காரியங்களை வாழ்ந்திருக்கிறேன். ස්වාමීනි මම බොහෝ දේවල් මත ජීවත් වෙලා තිබෙනවා. பிரசன்னத்துல வாழுகிற ஒரு அனுபவம் எனக்கு தாங்க. අනේ ස්වාමීනි ඔබගේ අභිමුඛය තුළ ජීවත් වීමේ වරමක් දෙන්න. தேவ பிரசன்னத்திலே வாழ்ந்த லூசிபர் கீழே விழுந்து போனார். දෙවියන් වහන්සේගේ අභිමුඛය තුළ ජීවත් වූ ලුසිෆර් බිමට වැටුණා. அந்த
பிரசன்னத்தை விட்டு விலகி போனா ඒ අභිමුඛයේ නොවු ඉවත්ව ගියා. நீங்க சொல்லுங்க, අද ඔබ කියන්න உங்க பிரசன்னத்துல நான் வாழ வாரேன் ஆண்டவரே. ස්වාමිනී ඔබගේ අභිමුඛය තුල මම ජීවත් වෙන්න කැමතියි. லூசிபருக்கு கூட ஆண்டவர் அந்த தகுதியை கொடுக்கல. ලුසිෆර්ට පවා ඒ අවස්ථාව උන්වහන්සේ දුන්නේ නැත. லூசிபர் நினைச்சா நம்மளை கொண்டு ஆண்டவர் பக்கத்துல தான் வச்சிருப்பாருன்னு. ලුසිෆර්ට උන්වහන්සේ අපිව ළඟව තියාගන්නේ කියා. அவன் ஒரு திட்டம் போட்ட என் ஆண்டவர் அதை விட மேலான திட்டங்களை போடுகிறவர். ඔව් සලස්මත් දැම්මා නමුත් දෙවියන් වහන්සේට එයා සලස්මත් දැම්මා. அவன் ஆண்டவருக்கு முன்பதாக தான் அசைந்து கொண்டிருந்தான். ඔව් දෙවියන් වහන්සේ ළඟටම සැරිසරමින් සිටියේ. ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா செஞ்சார்? නමුත් දෙවියන් වහන්සේ මොකක්ද කරේ? உங்களையும் என்னையும் ඔබවත් මාවත් என்னுடனே අපි සමගම சிங்காசனத்தில සිංහාසනයේ මත வீற்றிருப்பீர்கள் என்று சொல்லி සිංහාසනයේ සිටිනවා කියා. அவருக்கு பக்கத்துல ஒரு சீட்டை போட்டு தந்திருக்கிறார். උන්වහන්සේ ළඟ අපිට ආසනයක් පිළියෙල කර දෙනවා. ஹல்லேலூயா. හalleluya. சாத்தான் ஒரு திட்டத்தை போட்டானோ, යක්ෂයා සලස්මත් දැම්මා නම් ஆனா ஆண்டவர் ஒரு திட்டம் என்ன தெரியுமா? දෙවිඳුන්ගේ සලස්ම කුමක්ද? அவர் மேலான திட்டம். උන්වහන්සේට ඉහළ මහත් වූ සලස්මක් තිබෙනවා. பிசாசு நினைக்கிற இவங்களை தள்ளி விடலாம் என்று, යක්ෂයා සිතුවා අපිවත් තල්ලු කරන්න පුළුවන් ஆனா කියලා. ஆண்டவர் உங்களை சிங்காசனத்துல உயர்த்தி வைக்கிறவர். දෙවියන් වහන්සේ සිංහාසනයේ මත උසස් කර දෙවයි. ஹalleluya. ஹalleluya. அந்த பிரசன்னத்துக்கு நேரா, ඒ අභිමුඛයේ මත அந்த மகிமைக்கு நேரா ඒ මහිමේ මත கொஞ்ச நேரம் கண்களை மூடி. ටික වෙලාවක් ඇස් දෙක වහගෙන Thank you Father. ස්වාමීනි ස්තුතියි. Thank you mighty God. ස්තුතියි ස්වාමීනි. நன்றி ஆவியானவரே. Skull broken to shapranda. Thank you Lord. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. சொல்லுங்க, ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே, இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே, கைகளை உயர்த்தி சொல்லுவீங்களா? இயேசுநாதா, அப்பாவோட தேவையெல்லாம் நீதானே. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீ Holy Spirit. ஆசையெல்லாம் நீதான். அப்பா, Daddy, எத்தனை பேர் சொல்றீங்க? நீங்க தான் Daddy. ரட்சகரே, இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே, இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர வேறு எதுவும். எத்தனை பேர் சொல்றீங்க உண்மையாக ஏசப்பா? நீங்க தான் ඊදෙන කියනවා සැබවින්ම நீங்க தான் எனக்கு எல்லாமே. ඔබ පමණයි මට සියලු දේටම. யாரையும் பார்க்க தேவையில்லை. ඔබ කිසි කෙනෙක් දේශ බලන්න එපා දැන්. நானும் என் ஆண்டவர் மாத்திரமே, මමයි දෙවියන් වහන්සේ පමණයි. அவருடைய பிரசன்னம் மாத்திரமே. උන්වහන්සේගේ අභිමුඛයේ පමණක්ම அவருடைய பிரசன்னம் இந்த இடத்துல இறங்குகிறது. උන්වහන්සේගේ අභිමුඛයේ මේ ස්ථානයේ පැවැත්වෙනවා. பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிறார். ශුද්ධාත්මයන් වහන්සේගේ සැරිසැරීම அவருடைய வல்லமை இந்த இடத்துல උන්වහන්සේගේ බලය මේ මත ක්‍රියා කරනවා. அவருடைய மகிமை இந்த இடத்துல அசைவாடுகிறார். උන්වහන්සේගේ මහිමේ මේ ස්ථානයේ තිබෙනවා. எத்தனை பேர் அதை அனுபவிக்க ඔබ விரும்புறீங்க? කී දෙනෙක් ඒක අත්දකින්න කැමතිද? எத்தனை பேர் அந்த பிரசன்னத்துல வாழ කී விரும்புறீங்க? දෙනෙක් ඒ අභිමුඛයේ තුල ජීවත් වෙන්න தேவ කැමතිද? பிரசன்னத்துல வாழுகிறவர்களை දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ තුල ජීවත් වෙන අය ஆண்டவர் மேல கொண்டு வந்து விடுவார். ස්වාමීන් වහන්සේ පොඩ්ඩක් අරගෙන උසස් කරලා තමයි
තමයි. உனக்குள்ளதான் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ඔබ තුල තමයි උන්වහන්සේ ජීවත් වන්නේ. உனக்குள்ளே ஒரு காற்று வீச ඔබ போகிறது. තුල යම් සුළඟක් කමයි. இந்த தேசம் ஏதோ ஒரு காரியத்திலே மாயமானமாய் தடத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது. මේ දේශයේ යම් කිසි මායාවක් පසුපස අභාවයෙන් සිදුනවා. சபைகள் ஏதோ ஒரு வழியிலே போய்க்கொண்டிருக்கிறது. සමාවන් මොකක්දෝ මාර්ගයක ගමන් කරනවා. பரிசுத்த ஆவியானவர் ஒரு காற்றை வீச பண்ண போகிறார். සුද්ධාත්මයන් වහන්සේ යම් කිසි සුළඟක් අමන්නට කරනවා. இதுவரை இல்லாத ஒரு காற்று எழும்பி வருகிறது. අවතාවක් ලැබුවේ නැති සුළඟක් අමාගෙන එනවා. நம்முடைய ஞானத்தை மிஞ்சின ஒரு ஞானம் வெளிப்பட போகிறது. ඔබගේ ප්‍රඥාවට වැඩිය ඉහළින් තිබෙනා වූ ප්‍රඥාවක් ගලාගෙන එයි. இவ்வளவுதான் ஆண்டவருடைய கிருபை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். අනේ උන්වහන්සේගේ කරුණාව නිසා අපි ජීවත් වෙනවා. ஆவியானவர் அசைவாட போகிறார். ආත්මයන් වහන්සේ සැරිසරන්නට යනවා. அவர் பலமாய் அசைவாட போகிறார். උන්වහන්සේ බලවත් ලෙස සැරිසරන්නට அவர் යනවා. பலமாய் இறங்கி வர போகிறார். උන්වහන්සේගේ බලය පැමිණෙන්නට යනවා. இதுவரை பார்க்காத அளவுக்கு, එතෙක් කල් ඔබ දැකපු නැති විදියට, இதுவரை ருசி பார்க்காத அளவுக்கு කල් ඔබ රස බලන්නේ නැති විදියට கர்த்தருடைய ஆவியானவர் දෙවියන් වහන්සේගේ ආත්මය பலத்த மகிமையோடு, බලවත් වූ මහිමයක් பலத்த அக்கினியோடு බලවත් කින්නක් ලෙස அவர் கடந்து வர போகிறார். උන්වහන්සේ පැමිණෙන්නට යනවා. பண பெருமையெல்லாம் ஓட போகிறது. මේ මුදල් මත තිබෙනා වූ උඩුමුකම යන්නට යනවා. பெருமையெல்லாம் ஓட போகிறது. උඩුමුකම යන්නට යනවා. அதிகாரங்கள் எல்லாம் ஓட போகிறது. ආධිපත්‍ය දුවන්නට යනවා. கர்த்தருடைய ஆவியானவர் දෙවියන් වහන්සේගේ ආත්මයන් වහන්සේ அப்போஸ்தல நாட்களிலே கிரியை செய்வதை போல ඒ ගෝලයන් සමග ක්‍රියා කරන ලෙස அவர் கிரியை செய்ய போகிறார். උන්වහන්සේ ක්‍රියා කරන්නට යනවා. அவர் இறங்கி வர போகிறார். උන්වහන්සේ බැසෙන්නට යනවා. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? என்னை தொடும் ஆண்டவரே, මට ඕනේ බලය என்னை நிரப்பும் ஆண்டவரே. පුරවන්න. கோலியாத்தை பார்த்து அன்றைக்கு ராஜாக்கள் பயந்து போனார்கள். ඒදා ගොලියන් දෙස බලන රජවරුන් බියටපත් වුණා. பெரிய பெரிய யுத்த வீரர்கள் பயந்து போனார்கள். ලොකු යුද සැබළුන් බය වුණා. அங்க இஸ்ரவேலுடைய ராஜ்யத்திலே யுத்த வீரர்களுக்கு பஞ்சம் கிடையாது. එදා ඊශ්‍රායලුන්ගේ ඔවුන්ට යුද්ධයට කිසිම ඉඟකමක් තිබෙන්නේ නැහැ. சவுல் ஒரு யுத்த வீரன். සවුල් යුද වීරයෙක්. ஆனா கோலியாத்தை பார்த்து பயந்து போய் ஒளிந்து கொண்டிருக்கிறான். නමුත් ගොලියත්ව දැක්ක ගමන් ඔහු බයෙන් සැඟවෙන්න පටන් ගත්තා. ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் களத்துக்கு வருகிற பொழுது නමුත් ආලයේ පිරුණු කෙනා යුද පිටියේ அது යන්න. கோலியாத்தா இருந்தாலும் சரிதான், ඔහු ගොලියත් උනත් කමක් නැහැ. எப்படிப்பட்ட பிசாசா இருந்தாலும் சரிதான், ඔහු තරම් බලවත් යක්ෂයෙක් උනත් කමක් නැහැ. அவனுக்கு முன்பதாய் பிளந்துதான் ஆக வேண்டும். ඔහු ඉදිරි පිට ගමන් කරන්නට ශක්තිය තිබෙනවා. ஏனென்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு தன் களமே ஆயத்தமாக இருக்கிறது. මොකද ආලයේ බලත් කෙනාට තමයි යුද්ධේ ලෑස්ති වෙලා තිබෙන්නේ. இலங்கை தேசத்துங்கிற இந்த களத்துக்கு මේ ශ්‍රී ලංකා දේශයේ ඉන්න යුද පිටියට பெரிய பதவியில இருக்கிறவங்க அல்ல, මේ යුද සෙබළුන් නෙවෙයි. பெரிய அதிகாரம் உள்ளவங்க அல்ல, ආධිපත්‍ය පිරුණා අය නෙවෙයි. கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்ற தேவ மனிதர்கள் தான் வேண்டும். දෙවියන් වහන්සේගේ ආලයට ලැබුණු දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍යයන් අවශ්‍යයි. அவர்கள் வருகிற பொழுது ඔවුන් පැමිණෙන විට மற்றவங்க பார்த்து ஏளன பண்ணத்தான் ஆக்குவாங்க. අනිත් අය දැකලා පොඩ්ඩක් ஒரு பொடி பயல் வருகிறார், මේ පොඩි එකෙක් එනවා. ஒரு பொடி பயல் வருகிறார். පුංචි එකෙක් එනවා. இவனை கொண்டு என்ன செய்ய முடியும்? ඔවුන්ට කුමක්ද කරන්න පුළුවන්? ஆனா அவன் சொல்லுகிறான், නමුත් ඔහු කියනවා நான் யாரையும் நம்பி வரல, මම කාවත් විශ්වාස කරලා ආවේ நான் නැහැ. எந்த படையோடையும் வரல. මම කිසිම අමුදාවක් එක්කාවේ நீ නැහැ. நிந்திக்கிற, නුඹ නින්දා කරන, நீ அவமானப்படுத்துகிற නුඹ අවමාන කරන இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தினாலே வருகிற ඊශ්‍රායලයේ දෙවියන් වහන්සේ හalleluya. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு යේසුස් කියන නාමයට எல்லா நாமமும் முடங்கித்தான் ஆக வேண்டும். හැම නාමයක්ම කැඩෙන්නට අවශ්‍යයි. அவர் எந்த பெரிய கோலியத்தா இருந்தாலும் சரிதான், අද තරම් ලොකු ගොලියෙක් වුණා. எந்த பெரிய பார்வோனா இருந்தாலும் சரிதான், තරම් විශාල පාරවාව වුණා. எல்லாம் கீழே விழுந்தே ஆக வேண்டும். ඔක්කොම බිමට සමතලා වෙන්නට අවශ්‍යයි. கைகளை உயர்த்தி අන්තේ කොසවලා ஆசையெல்லாம் நீர்தானையா. Holy Spirit, நீர்தானையா. சொல்லுங்க எல்லாரும், ஏசப்பா ஒருவர் வர வேண்டும், ஏசப்பா தான். ஓ தேவையே லிஹாச அப்ரஹாந்து
உடைய கைகளை உயர்த்தி ஆண்டவர் ஒரு மனுஷனை தேடுகிறார். ස්වාමීන් වහන්සේ එක මිනිසෙක්ව සොයනවා. இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் இருந்து මේ වර්ෂයේ ආරම්භයේ සිටම ஆண்டவர் பேசுகிற ஒரு காரியம், දෙවියන් වහන්සේ කතා කරන්නා වූ ஒரு කාරණා மனுஷனை தேடுகிறார். එක මිනිසෙක්ව සොයනවා. என்னுடைய பதவியெல்லாம் விட்டுட்டு, මගේ තත්ත්වය මම අත්හැරලා, என்னுடைய பெருமையெல்லாம் விட்டுட்டு, මගේ උඩඟුකම මම අත්හැරලා, ஆண்டவர் தான் எனக்கு வாழ்க்கை, ස්වාමීන් වහන්සේ පමණයි මගේ, அவர்தான் எனக்கு தேவை, උන්වහන්සේ පමණයි මට අවශ්‍ය, அவர்தான் எனக்கு எல்லாமே. උන්වහන්සේ පමණයි මට හැම දෙයක්ම. எத்தனை பேர் அப்படி விரும்புறீங்க? ඔබ කී දෙනෙක් කැමතිද ඒ වගේ ජීවත් වෙන්න? ஏசப்பா நீங்க தான் ஆண்டவரே, යේසුනේ ඔබ පමණයි. ஏசப்பா நீங்க தான் ஆண்டவரே, ස්වාමීන් ඔබ තමයි. ஏசப்பா நீங்க தான் ஆண்டவரே. ස්වාමීන් වහන්සේ අපිව அப்படி சொல்றவங்க உண்மையை ஒப்பு கொடுப்பீங்களா? ඔබ එසේ කියන අය කැප වෙනවද? அப்ப ஆண்டவர் உங்களை தொடுவாரு. එතකොට දෙවියන් වහන්සේ ඔබ ස්පර්ශ කරයි. ஆண்டவருடைய வல்லமை உங்க மேல வரும். දෙවිදුන්ගේ බලය ඔබ මතට ගලයි. நீங்களே ஒரு ஜீவ ஊற்றாய் மாற ஆரம்பிப்பீர்கள். ඔබ ජීවනදායක උල්පතක් බවට நீங்க පත් போகிற இடமெல்லாம் ஜீவ நதி பாய ஆரம்பிக்கும். ඔබ යන සෑම තැනකම ජීවනදායක ගංගාවල් ගලා වසී. நீ ஹாஸ்பிடலுக்குள்ள போவீங்க, ஜீவ நதி பாய ஆரம்பிக்கும். ඔබ රෝහලට යන විට ජීවනදායක மரித்த இடங்களுக்குள்ள போவீங்க, ஜீவ நதி பாய ஆரம்பிக்கும். ඔබ මරණ ස්ථානවල යන විට ජීවනදායක ගංගාවල් அங்க மரித்தவங்க எல்லாம் எழும்ப ஆரம்பிப்பாங்க. ඒ නැගුණා වූ අය නැගිටිනවා. உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவ நதி பாய்கிற பொழுது තිබෙනා වූ ජීවනදායක ගංගාව එන විට கட்டுண்டவர்கள் எல்லாம் விடுதலை ஆவார்கள். අය සියලු දෙනා නිදහස් වෙයි. கட்டப்பட்டவர்கள் எல்லாம் விடுதலை ஆவார்கள். අදිනු ලබු අය සියලු දෙනා නිදහස්. அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா இயேசு வருகிற பொழுது ආලේවල රජු යේසුස් වහන්සේ එන විට அந்த கேரிட் ஆற்றங்கரையில் உட்கார்ந்திருந்தவன் ඒ කෙනෙක් ඔය ළඟ වාඩි වෙලා සිටිය. ஓடி வந்து இயேசுவின் பாதத்திலே விழுந்து, දුවගෙන ඇවිත් යේසුස් වහන්සේගේ පාදවම இயேசுவே, தாவீதின் குமாரனே දාවිද්ගේ පුත්‍රය என்று பயப்பட ஆரம்பித்தது. ඒ බය වෙන්නට පටන් ගත්තා. உங்க மேல இருக்கிற அந்த அபிஷேகம், ඔබ මත තිබෙනා වූ உனக்குள்ள இருக்கிற ஆவி, ඔබ තුල තිබෙනා වූ உனக்குள்ள இருந்து பாய்கிற பொழுது ආත්මය මේක පිටට යනවා. பொல்லாத ஆவிகள் ඒ නපුරු ආත්මය அது எந்த ராஜாக்குள்ள இருந்தாலும் මොන තරම් රජවරු සිටියත් யோசேப்பு நின்ற பொழுது යෝසෙෆ් ඉසිනගත් විට பார்வோனுடைய கழுத்தில் இருக்கிற செயினை அவன் கழுத்துக்கு மாறிச்சு. පාරාමුගේ ගෙලේ තිබෙනා වූ මාලය යෝසෙෆ් ළඟට ගියා. ஏண்டா உன் மேல ஆவியின் வல்லமை, මොකද දෙවියන් වහන්සේගේ உன் மேல தேவனுடைய அபிஷேகம். ඔබ මත දෙවියන් වහන්සේගේ எத்தனை ආලේපනය பேர் விரும்புறீங்க? எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் ජීවිතේ විශ්වාස කරනවද මගේ அவர் நிரம்பி வழியை ஒப்பு கொடுக்கிறேன். ඒ මම පිරි ඉතිරි යන්නට මම ඉඩ දෙනවා. ஆண்டவருடைய ஆவியானவர் இறங்க போகிறார். දෙවියන් වහන්සේගේ ආත්මයන් වහන්සේ වැසෙන්න යනවා. 2 தேவதூதர் இந்த இடத்தில் உலாவுகிறதை பார்க்கிறேன். මට දේවදූතයන් දෙදෙනෙක් මේ ස්ථානයේ සැරිසරන එක ලැබෙනවා. தேவதூதருடைய கைகளிலே එක දේවදූතයෙක්ගේ අතේ ஒரு பரிமள சுட்டை கொண்டு வந்திருக்கிறார்கள். ඒ பரிமள தைலத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். තෛලයක් තිබෙනවා. இன்னொரு தேவதூதர் வந்திருக்கிறார். තව දේවදූතයෙක් ඇවිත් සිටිනවා. அவருடைய கைகளிலே பட்டயம் இருக்கிறது. ඔහුගේ අතේ කඩුවක් තිබෙනවා. ஆண்டவர் எனக்கு சொல்லுகிறார், ස්වාමීන් වහන්සේ මට කියන්නේ ஏதோ ஒரு கூட்டத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன். මෙන්න මම ගෙනල්ලා තිබෙනවා. இவர்களுடைய அநேகருடைய கரங்கள் அநேகரை அபிஷேகம் பண்ண போகிறது. ඕ දෙනෙක්ගේ අත් දෙවියන් වහන්සේ ආලේප කරන්න යනවා. ஆண்டவர் சொல்றாரு, யுத்தம் பண்ணுகிற இதோ ஒரு யுத்த வீரர்களை எழுப்பி வந்திருக்கிறேன். මම යුද්ධ කරන්න යුද සිදුරුම්ම නැගිටවන්නම්. நீ ஒன்றுமில்லை என்று சொல்லாத, ඔබ මට මොකුත් නැහැ කියලා நீ කියන්නවා. ஒன்றுமில்லை என்று சொல்லாத. නැහැ කියලා කියන්නවා. கர்த்தருடைய ஆவியானவர் வந்த பொழுது, දෙවියන් වහන්සේගේ ආත්මය වැසෙන විට கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடின பொழுது, දෙවියන් වහන්සේගේ ආත්මය සැරිසරන විට பேதுரு பேசின பொழுது, පේතුරු කතා කරන විට வந்திருந்தவர்கள் எல்லாம் கூட்டம் சொன்னது, என்ன செய்ய போகிறோம்? දැන් හිටපු සෙනඟ කියනවා මොකද්ද කරන්න යන්නේ? நாங்க என்ன செய்ய வேண்டும்? මොකද්ද කරන්න ඕනේ? கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை நிரப்ப போகிறார். දෙවියන් වහන්සේගේ ආත්මයන් වහන්සේ පුරවන්න යනවා. கர்த்தருடைய ஆவியானவர் நதி போல வர போகிறார். ඒ ආත්මයන් වහන්සේ ගංගාවක් වෙන්න ගලනවා. கர்த்தருடைய ஆவியானவர் வெள்ளத்தை போல வர போகிறார். වහන්සේගේ ආත්මයන් වහන්සේ ගංගාවක් වෙන්න இலங்கை தேசம் தான் உலகத்தை ஆசீர்வதிக்கிற தேசம். ශ්‍රී ලංකා දේශය තමයි ලෝකේ ආශිර්වාද කරන්න යන්නේ. ஆண்டவருடைய வார்த்தையை பெருக பண்ணுகிற தேசம் இலங்கை தேசம். දෙවියන් වහන්සේගේ වචනය ගෙන යන්නේ ශ්‍රී ලංකා දේශයයි. நீ இருக்கிற தேசம் சாதாரணமான தேசம் அல்ல. ඔබ සිටින
කරන්නා වූ දේශය සාමාන්‍ය දේශයක් නෙවෙයි. உலகத்தை அசைக்கிற தேசம். මේ ලෝකයේම සොලවන්නා වූ දේශයක්. உலகத்துக்கு கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற தேசம். මේ ලෝකයට දෙවියන් වහන්සේගේ බලය එළිදරව් කරන්නා වූ දේශයක්. ஆண்டவர் இந்த தேசத்திலே ஊற்றுகளை திறக்க போகிறார். ස්වාමීන් වහන්සේ මේ දේශයේ උල්පත් විවෘත කරන්න යනවා. இந்த கொழும்பு பட்டணத்தில் இருக்கிற தேவ ஜனமே, කොළඹ නගරයේ සිටිනා වූ දෙවියන් වහන්සේගේ සදක. உன்மேல் இருக்கிற ஊற்றை தேவன் திறக்க போகிறார். ඔබ තුල තිබෙනා වූ උල්පත් දෙවියන් වහන්සේ විවෘත நீ කරයි. கர்த்தருக்காய் கனி கொடுக்கிற காலம் வருகிறது. ඔබ දෙවියන් වහන්සේ උදෙසා බඩදරන්නා වූ කාලය පැමිණෙයි. கைகளை தட்டி கர்த்தரை துதித்து நன்றி செலுத்துங்கள். අත්පොත් නාදයෙන් දින උන්වහන්සේ මහිමයට පත් කරන්න. ஹalleluya.